நான் உங்க திவ்யா. சாமிக்கு காது கேட்காததால ஒரு கோயில்ல எல்லாரும் வேண்டுதல சத்தமா சொல்றாங்கன்னு ஒரு வினோதமான தகவல் சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். அந்த வித்தியாசமான ஊருக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு சொன்னால் குறைகளை தீர்க்கும் செகுட்டு ஐயனார். வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம இப்ப நான் தடுமாறிக்கிட்டு வட்டியும் கட்ட முடியல. திருட்டை கண்டுபிடிக்க இங்கே வந்து புகார் கொடுக்கும் பக்தர்கள். பணம் காசு வாங்கி மோசடி இது பண்ணிட்டான்னா கூடிய விரைவில் கேட்டு. இன்னைக்கு நான் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இதுதான் நான் தேடி வந்த கிராமம், சூரக்குடி கோவில்பட்டி. சுருக்கமா இத எஸ் கோவில்பட்டின்னு சொல்றாங்க. ஊரே அமைதியா இருந்தது. ரெண்டு பக்கமும் புளிய மரங்கள் ஒரு தோரணம் போல அமைஞ்சிருந்தது. நான் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு நுழைவு வாயில் இருந்தது. அதுல செகுட்டு ஐயனார் கோயில் அப்படின்னு எழுதி இருந்தது. இந்த கோயில தான் நான் தேடி வந்தேன். இத படிச்சதும் எனக்கு ஒரு நிம்மதி வந்தது. நான் ஊருக்குள்ள போய் சில பேர்கிட்ட விசாரிச்சேன். அவங்க எனக்கு கோயில் இருக்கிற திசைய காட்டினாங்க. அந்த இடத்துக்கு கார் எல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அங்க இருந்து கோயிலுக்கு நடக்க தயாரானேன். கொஞ்ச தூரம் போனதும் சில வெள்ளையான உருவங்கள் தென்பட்டது. நான் உன்னிப்பா கவனிச்சேன். அது குதிரை செல்லைன்னு தெரிஞ்சது. ஐயனார் கோயில் அப்படின்னாலே குதிரைகள் இருக்கும். நான் கோயில் இருக்கும் இடத்துக்கு வந்துட்டேன்னு புரிஞ்சுது. அங்க இருந்து நடந்து கோயிலுக்குள்ள வந்தேன். இந்த இடம் முழுக்க புதர் மண்டி கிடந்தது. இதுக்குள்ளதான் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த இடத்துல கோயில் இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இந்த இடமே பார்க்க காடு மாதிரி இருக்கு. நான் கோயிலுக்குள்ள போனதுமே பெரிய பெரிய குதிரைகள், கோபமான ஐயனார் உருவம், இதெல்லாமே எனக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்தது. இங்க பூசாரி நிறைய பேர் இருக்காங்க. இவரு ஒய்யப்ப மூப்பனார். இவரும் இங்க பூசாரியா இருக்காரு. இந்த கோயிலுக்கு எதுக்கு செகுட்டு ஐயனார் கோயில்னு பேர் வந்ததுன்னு நான் கேட்டேன். பூசாரி ஒய்யப்ப மூப்பனார் சொன்ன தகவலை கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். 2 பேர் மச்சனு ஒய்யப்பன் பூசாரி ஆண்டாங்கிழவனு வேட்டைக்கு வந்திருக்காங்க. சிவகங்கையில் இருந்து பாஞ்சாங்கையில் இருந்து வேட்டைக்கு வர்றது அவங்க மானு விரட்டி வந்திருக்காங்க. மானு விரட்டி வர்றது ஒய்யப்பன் பூசாரிங்கிறவர் மானை விரட்டி பிராமலை போயிட்டார். ஆண்டாங்கிழவங்கிறவர் திசை தெரியாமல் இதுக்குள்ள வள்ளிக்கிழங்கு கிள்ளினார். கிள்ளும்போது அந்த வள்ளிக்கிழங்கை கிள்ளி போட்டு நல்லா பெரிய கிழங்கா இருந்திருக்கு. கிழங்கும் போது இதையும் லாஸ்ட்டில் கிள்ளிட்டு போயிடணும்னா அவர் போய் கிள்ளி இருக்காது. கிள்ளும்போது அப்படியே குத்தும்போது உள்ளுக்க சாமி காற்றுல பட்டு அப்படியே அவர் உதிரம் கொட்டு அடித்து மூஞ்சியில் அடித்தோடனே கண்ணு தெரியாமல் இருந்துட்டார். கண்ணு தெரியாமல் இருந்தோடனே அவர் பக்கத்தில் இருந்த நாய் அவர் மனைவியை போய் கூட்டியாந்துச்சு. கூட்டியாந்தா பெரும் காடு. இது காட்டுக்குள்ளையா கண்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கு உள்ளுக்கு போக முடியலை. வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிட்ருக்கு அவர் கணவரை கூப்பிடும்போது அவர் பேச முடியலை. அவர் ஞானம் பெற்றவரோடு அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்த உடனே அப்போ என்ன சொல்லிச்சு, இந்த அம்மா இந்த கொய்யம்மாங்கிறது அட செகுட்டு போல உனக்கு காதாட கேட்கல அப்படின்னு இந்த மண்ணள்ளி வீசியிருக்கு. வீசும்போது முழிச்சிட்டார். அதுக்கு பேர் தான் செகுட்டேனார்னு அதுக்கு பேர். காதுல அடிபட்டதால தான் இந்த ஐயனாருக்கு காது கேட்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. செவிட்டு ஐயனார் அப்படிங்கறத தான் செகுட்டு ஐயனார்னு இங்க சொல்றாங்க. அதனாலதான் இங்க வரவங்க எல்லாரும் தன்னோட வேண்டுதல்களை சத்தமா சொல்லணும்னு இங்க ஒரு வழிமுறை இருக்கு. அதை பார்க்கதான் நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்.
அப்படி யாராவது சத்தம் போட்டு வேண்டத பார்க்கணும்னு தான் நான் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தேன். இவர்தான் இந்த கோயிலோட தலைமை பூசாரி. இவரோட பேரு சின்னம்பலம். எனக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய தகவல்களை சொன்னாரு. இந்த ஐயனார் கோயில்ல நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற ஐயனாருக்கு கட்டடம் எதுவும் கிடையாது, லைட் கிடையாது, 6 மணிக்கு மேல யாரும் கோயில் பக்கம் போக கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் பல தலைமுறையா இங்க பின்பற்றப்படுது. அது மட்டும் இல்லாம யாரும் இந்த ஐயனாரை போட்டோ பிடிச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது சாமியோட உத்தரவுன்னு சொல்றாரு பூசாரி. கருவறை இல்லாத சன்னதி, அது ஒரே இது எலக்ட்ரிக் லைட்டு, கரண்ட் லைட்டுங்கிறதே இருக்காது, கட்டடங்கிறது அமைப்பு இருக்காது. இது இந்த கோயிலுடைய ஒரு அமைப்பு. சன்னதி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது. இந்த கோயிலை பத்தின தகவல்கள் கேட்டதும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம பூசாரி பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் இன்னும் பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த கோயிலை இவங்க செடி கோயில்னு கூப்பிடுறாங்க. கட்டிடங்கள் எதுவும் இல்லாம முழுக்க முழுக்க செடி கொடிகளால உருவானதால இப்படி குறிப்பிடுறதா எனக்கு சொன்னாங்க. கோயிலுடைய அமைப்பு எப்படின்னா, எல்லாமே இயற்கைமயமான திருநாம வழிபாட்டு ஸ்தலம், செடி கோயில்னு பேர். ஏன் திருநாம வழிபாட்டு செடி கோயிலுன்னா, இவர் ஐயனாரை போட்டோ எடுத்து சாமி கும்பிடவே கூடாது. அதனால தான் இயற்கையாலே அமைந்த திருநாம வழிபாட்டு ஸ்தலம்னு பேர். இந்த இடத்துல கசப்பு தன்மை உள்ள செடி எதுவும் வளராதுன்னு சொன்னாரு பூசாரி. இதை சுற்றி எந்த விதமான ஒரு கசப்பு மரங்கிறதே செடிக்குள்ள எதுவுமே முளைக்காது. இந்த கோயில்ல சாமி கும்பிடும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்களை பத்தியும் அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் எனக்கு விளக்குனாரு பூசாரி. அவருடைய திருநாம வழிபாடு ஓம் தாதாவே நமக, அந்த திருநாமத்தை சொல்லி தான் வழிபடணும். ஏன் ஓம் தாதாவே நமகன்னு சொல்கிறதுன்னா, கருப்பு தெய்வம், வீரன், சின்னது எல்லாம் வந்தாங்கன்னா ஐயா கிட்ட உத்தரவு வைக்கும்போது தாதா கிட்ட கேட்டுதான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஐயனார் கோயில் மட்டுமே இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பூசாரி என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு தகவல் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஐயனார் இருக்கிற இதே இடத்துல ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குன்னு சொல்றாரு பூசாரி. ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியில இவர் இயற்கையிலே சுயம்பாவே உருவாயிருக்காரு. அதனாலதான் இங்க பலவிதமான அமானுஷ்யங்கள் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. இந்த கோயில்ல ஒரு வினோதமான நடைமுறை பழக்கத்துல இருக்கு. இந்த கோயிலை சுத்தி இருக்கிற கிராமத்துல பண மோசடியோ திருட்டு நடந்தாலோ இந்த ஊர் மக்கள் யாரும் போலீஸுக்கு போக மாட்டாங்களாம். இங்க இருக்கிற ஐயனார் கிட்ட குளிச்சுட்டு புகார் சொல்லிடுவாங்களாம். அடுத்த 8 நாள்ல பறி கொடுத்த பொருளும் கிடைச்சிடுமா, அதோட ஐயனார் திருடனையும் காட்டி கொடுத்துருவாராம். பணங்காசு வாங்கி மோசடி இது பண்ணிட்டான்னா அந்த பூதம் ஈர துணியில போய் கட்டி உள்ளுக்க ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சு விட்டு ஐயனார்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த பூதகணங்கள்கிட்ட போய் சொல்லிட்டா அவங்களுடைய காரியம் உண்மையிலே எதையுமே இதுனா நேர்மையான காரியங்களாக இருந்தால் அது கூடிய விரைவில் கேட்டுரும். கை காலெலாம் வீங்கி ஏதாவது ஒரு சோரங்களை கொடுத்து கேட்டுரும். அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு அமைப்புள்ள இடம். இந்த ஊர்ல ஆடு திருடின ஒருத்தர் போலீஸ்ல பிடிபட்டும் உண்மைய சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா செகுட்டு ஐயனார் கிட்ட போலான்னு சொன்னதுமே உண்மைய ஒத்துக்கிட்டாராம். இத பார்த்து வியந்து போன போலீஸ் இப்போ இந்த ஐயனாரோட தீவிர பக்தரா மாறிட்டாராம். இப்போ ஒருத்தர் கூட கிடாயை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கிடாயை போயிட்டு பிடிச்சி கூப்பிட்டு கேட்குறது, ஐயா கோயில் இந்த கிடாயை பிடிச்சின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட் பண்ணோன்னா சிங்கம்டா ரிப்போர்ட் பண்ணிட்டேன் இந்த வேங்கப்பட்டிக்காரன். அப்போ கோனாட்டு கிடா போயிடுச்சு. போனோடனே கேட்குறது சுத்தமாக ஒத்துக்கிற முடியாதுட்டான். ஒத்துக்கிற முடியாதுன்னொன்னே அவன் தான் சொல்லிட்டாரு, நீங்கள் செகுடங்கோயிலில் நான் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு அந்த கிடாய் வேணாம் ஒன்றும் வேணாம்ட்டாங்க. அப்போது உடனே வெறும் அடித்து முடிச்சு அந்த சப்னிசி போட்டு என்னென்னமோ கேட்டுக்காரு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் செகுடங்கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு போயிருங்க, எனக்கு கிடா வேணாம்னு சொல்லிட்டாரு. கிடா வேணாம்னு சொன்னோன்னே செகுடங்கோயிலில் சொன்னோன்னே பயந்துட்டாங்க. நம்ம குடும்பமே அழிஞ்சு போகும், வேணாம்டா நம்ம உள்ளதை சொல்லிடுவோம் அப்படின்னு விடிய காலத்தில் சாமி நாங்கள் தான் அந்த கிடாயை பிடிச்சோம், நீங்கள் செகுடங்கோயிலுக்கு வேணாம் கிடாய்க்குள்ள தேவ தந்திரம் சொன்னோன்னா அந்த சப்னிசி பட்டு ஏன்டா நான் இவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சு சொல்ல மாட்டேன்ட்டேன், செகுடங்கோயிலில் சொன்னோன்னா அப்படியே பயப்படுறேன் அப்படின்னு உடனே மோட்டர் சைக்கிளில் போட்டு அந்த செகுடங்கோயில் எங்கடா இருக்குன்னு பார்க்க மாட்டார். இந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு ஐயனாரோட விபூதி தான் பிரசாதமா.
இந்த விபூதிய இங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனுடைய ஐஸ்வர்யங்கிறது விபூதி. இது மற்ற கோயிலில் மாதிரி எல்லா விபூதியும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாங்கல்ல, அதனுடைய விபூதியத்தையும் கொடுத்து அதுதான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. இந்த கோயிலை பத்தின தகவல்களை சொல்லிட்டு இருந்த பூசாரி என்னையும் இன்னைக்கு நடக்க இருக்கிற பூஜையில கலந்துக்க சொன்னாரு. அந்தி பூஜையில கலந்துக்கலான்னு முடிவு பண்ண. நான் எதிர்பார்த்து வந்த விஷயம் இந்த கோயில்ல இப்பதான் நடக்க தொடங்கி இருக்கு. இது வந்து நாங்கள் அந்த குதிரையை தொடக்கூடாது. அந்த குதிரையை வந்து நாங்கள் எக்காரணத்தை கூட தொடக்கூடாது. இது பூரா வெளியில் உள்ளவங்க, சிங்கப்பூர், மலேசியா, உங்கள்கிட்ட பக்கத்தில் எந்தெந்த ஊருக்கு வந்து மெட்ராஸு, இங்கிட்டு வந்து கும்பகோணம், இங்கிட்டு கோயம்புத்தூர், இந்த ஏரியாவில் வந்து இப்போ நிறையா வர்றாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. சிவகங்கை மாவட்டம் எஸ் கோயில்பட்டியில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். இங்க இருக்கிற செகுட்டு ஐயனார் கோயில்ல பிரார்த்தனைகள் சத்தம் போட்டு சொன்னாதான் அது நிறைவேறும்னு ஒரு நடைமுறை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு. அது பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கோயிலை சுத்தி நாம புரிஞ்சுக்க முடியாத நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு. அத பத்தி எல்லாம் நான் இங்க இருந்த பூசாரி கிட்ட பேசினேன். அவர் எனக்கு கோயிலை சுத்தி காமிச்சு சில விளக்கங்களை எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இங்க இருக்கிற குளத்துல பெண்கள் தண்ணி எடுத்துட்டு போறதையும் சில பெண்கள் தண்ணி தெளிச்சுட்டு போறதையும் நான் இங்க வரும்போது பார்த்தேன். அத பத்தி பூசாரி கிட்ட கேட்டேன். என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எனக்கு காண்பிச்சாரு பூசாரி. இந்த குளத்து நீருக்கு கோமுக தீர்த்தம்னு பேரு குறிப்பிடுறாங்க. இங்க இந்த கோயிலுக்குள்ள 51 பரிவார தேவதைகள் இருக்கு. அதுவும் ஐயனார் பக்கத்திலேயே இருக்கு. அந்த தேவதைகளுக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி இங்க இருக்கிற குளத்துக்கு போற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த குளத்து தண்ணிக்கு நிறைய மகத்துவம் இருக்குன்னு எனக்கு விளக்குனாரு பூசாரி. உள்ள வந்து 51 பரிவார தேவதைகள் இருக்குது. அந்த பரிவார தேவைகளில் வந்து சிரசில் படுற தண்ணி வந்து அந்த குளத்துக்கு வரும். அதனால் அந்த குளத்தில் உள்ள தண்ணி வந்து கோமுக தீர்த்தம்னு பேர். அது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தீர்த்தம். சாதாரணமாக வந்து அதை குடிச்சிட்டாவே பசிங்கிறதே பெரும்பாலும் இருக்காது. அதே மாதிரி பயந்திருக்க வைக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த தீர்த்தத்தை வந்து அந்த ஐயனோடைய பேரை சொல்லி அடிச்சிட்டா, முகத்தில் அடிச்சிட்டாவே ஒரு தெளிச்சி ஆயிடுவாங்க. இன்னைக்கும் இந்த கோயில்ல இருக்கிற பகுதியில சாயந்திரமானா மக்கள் நடமாட்டமே இருக்காதுன்னு பூசாரி எனக்கு சொன்னதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது சாயந்தரம் ஆச்சுன்னா வந்து பெண்கள் வந்து பூஜை முடிஞ்ச உடனே உள்ளுக்கு வந்து யாருமே என்ட்ரு பண்ணவே மாட்டாங்க, தண்ணி எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஐடியா இருக்குது. அது இன்னைக்கு நவீன காலம் வரலே அது நடந்துக்கிட்டே இருக்குது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில்ல வருஷத்துக்கு 5 நாள் திருவிழா நடக்குமா. அந்த திருவிழாவில சபரிமலை ஐயப்பனாவே காட்சி தருவாராம் இந்த ஐயனார். பல வருஷங்களுக்கு முன்னால ஐயனாரோட முன்னோர்கள் சபரிமலைக்கு போயிருக்காங்க. அப்போ ஐயப்பன் இவங்களுக்கு காட்சி தந்திருக்காரு. உங்க கிராமத்துக்கு நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட தொடர்ச்சியாதான் வருஷா வருஷம் இங்க ஐயப்பன் தரிசனம் திருவிழாவா நடக்குதுன்னு விவரிச்சாரு பூசாரி. வருஷத்துல வந்து ஒரு 5 நாள் ஐயப்பனுடைய அவதாரம் மாதிரியே காட்சி தருவார். அன்னைக்கு வந்து தங்க கவசம் அங்கி அணிவாங்க உடம்பு பூராமே. அந்த தங்க கவசமோ சாதாரண நாளில் அபிஷேகம் பண்ண போதோ அவருடைய திருமேனியை வந்து கை தொட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. பால் அபிஷேகமோ பன்னீரோ எல்லா அபிஷேகம் பண்ணும்போது அதை சிரசில் ஊற்றிட்டு மறுபடி ஜலத்தை அதில் விட்டுட்டாவே போதும். வேறு எந்த இதுவுமே டச் பண்ணவே கூடாது. அந்த 5 நாள் வந்து அவர் கண்கொள்ளா காட்சியாக ஐயப்பன் மாதிரி காட்சி கொடுப்பார். ஏன் ஐயப்பன் மாதிரி காட்சி கொடுப்பாருன்னா, இவருடைய முன்னோர்கள்லாம் வந்து ஐயப்பன் கோயில் போய் தரிசனம் பண்ண போயிருக்காரு. அப்போ அவர் வந்து அங்கே வந்து நீ அலைய வேணாம், நான் வந்து அங்கேயே உங்களுக்கு ஐயப்பனாக காட்சி தர்றேன்ட்டு அந்த 5 நாள் வந்து ஐயப்பனுடைய அவதாரம் மாதிரியே காட்சி தருவார். ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஐயனார் கோயிலை பத்தி பயபக்தியோடு இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த நவீன காலத்திலையும் லைட் இல்லாம இன்னைக்கும் இந்த கோயில் பழங்கால நடைமுறையோட இருக்கிறதையும்
இங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல யாரும் வராம இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆச்சரியமான விஷயங்களா இருந்தது. இந்த இடமே ஒரு காடு மாதிரி இருக்கு. மரங்களையும் அடர்ந்த புதர்களையும் கடந்து உள்ள போனாதான் இங்க இருக்கிற கோயில் கண்ணுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம இந்த கோயிலை சுத்தி ஏராளமான குதிரை பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி நான் இங்க இருக்கிற பூசாரி கிட்ட விசாரிச்சேன். வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஐயனார் கோயில்ல புரவி எடுப்பு திருவிழா கொண்டாடப்படுது. அந்த சமயத்துல தங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற பலரும் இந்த குதிரை சிலைகளை கொண்டு வந்து இங்க வைப்பாங்களாம். அப்படி ஆயிரக்கணக்கான குதிரைகள் அந்த ஒரு நாள்ல இங்க வந்து சேரும்னு பூசாரி சொன்னதை கேட்டதும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. இந்த கோயிலுக்கும் இந்த புரவி எடுப்பு திருவிழாக்கும் பின்னால இருக்கும் ஒரு சம்பவத்தை எனக்கு விவரிச்சாரு பூசாரி. அந்த காலத்துல மன்னர் இந்த வழியா குதிரையில போயிருக்காரு. அந்த சமயத்துல இங்க நடந்த விஷயங்களை எனக்கு விவரிச்சாரு. இது வந்து சிவகங்கை சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட கோயிலுங்கிறனால முன்னும் மன்னர்கள் வந்து இது வழியாக குதிரையில் போகும்போது இந்த மண் குதிரையை பார்த்தோன்னா அந்த உண்மையான குதிரை வந்து மண்டிட்டு இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்டுச்சு. அப்போ மன்னர் வந்து கேட்டிருக்காரு, இந்த பிறவி வந்து புல்லு திங்குமான்னு கேட்டிருக்காரு. இந்த பிறவி புல்லு திங்குமேன்னு சொல்லியிருக்காங்க. புல்லை கொண்டு போய் மன்னர் வந்து பூசாரிகிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த பிறவி வந்து புல்லை தின்றுருக்கு. அந்த பிறவி தான் ஐயனாருக்கு முன்னாடி உள்ள முத்தாரப்பன் பிறவிங்கிறது பேர். அதோட நினைவாதான் இங்க வருஷா வருஷம் திருவிழா கொண்டாடப்படுது. இந்த திருவிழா உலக புகழ் பெற்றதுன்னு பூசாரி சொல்றதை கேட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன். பிறவி எடுப்புங்கிறது வந்து மண் குதிரையினால் ஆனது. கிட்டத்தட்ட வருஷத்தால் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் பௌர்ணமி விசாகத்தை அனுசரித்து பிறவி எடுப்பு திருவிழா நடக்கும். அது வந்து உலக பரிசு வாங்க அவார்டு வாங்கின திருவிழா. மண் குதிரையிலே தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பிறவிகள் வரும். இந்த திருவிழாவில கலந்துக்க சிங்கப்பூர், மலேசியாவில இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்களாம். தங்களோட பிரச்சனைகள் தீர குதிரை சிலைகளை வாங்கிட்டு வந்து இங்க வைப்பாங்களாம். அப்படி பிரார்த்தனைக்காக இங்க வரும் இந்த குதிரைகளை பூசாரிகள் தொடக்கூடாதாம். அப்படி குதிரை விட்டு வேண்டுதல் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் பண்ணணுமா? இது வந்து நாங்கள் அந்த குதிரையை தொடக்கூடாது. அந்த குதிரையை வந்து நாங்கள் எக்காரணத்தை கூட தொடக்கூடாது. இது பூரா வெளியில் உள்ளவங்க, சிங்கப்பூர், மலேசியா, உங்கள்கிட்ட பக்கத்தில் எந்தெந்த ஊருக்கு வந்து மெட்ராஸு, இங்கிட்டு வந்து கும்பகோணம், இங்கிட்டு கோயம்புத்தூர், இந்த ஏரியாவில் இருந்தால் இப்போ நிறையா வர்றாங்க. இப்போ மதுரை, இப்போ இந்த ஏரியாவில் தான் இந்த குதிரை எடுத்து விட்றவங்க நிறையா வர்றாங்க. இப்போ நாங்கள் வந்து அது குதிரையை போய் தொடக்கூடாது. அது அந்த காலத்து வாக்கு, சாமி சொன்ன வாக்கு. குதிரை வந்து இறங்குனா தான் நாங்கள் தொடணும். அது வரையில நாங்கள் போய் தொட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கள் பூசாரிக்கு வளாரு. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் இப்போ நான் தடுமாறிக்கிட்டு வட்டியும் கட்ட முடியல. இந்த கெடுதல் பூரா அவன் குடும்பமே, என் சொத்து பூராமல் அவன் தான் இன்னும் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை எல்லாத்தையும் ஐயாவுங்க எனக்கு நிலசோத்து கொடுக்கணும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சிவகங்கை மாவட்டத்துல கோயில்பட்டியில இருக்கேன். இங்க இருக்கிற செகுட்டு ஐயனார் கோயில நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஒரு பெரியவர் தன்னோட வேண்டுதலை சத்தம் போட்டு சொல்லிட்டு இருந்தாரு. மன இடத்தை விற்று நான் என் பிள்ளைக்கு தாலி கட்டி வச்சணும்னு நினச்சேன். அதை கெடுத்துட்டேன். எங்கள் நன்னன் மனைவி, நன்னன் குடும்பமே அதை செய்ய விடாமல் செஞ்சதுன்னா நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதை கல்யாணத்தை முடித்தேன். அந்த வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் இப்போ நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். வட்டியும் கட்ட முடியல. இந்த கெடுதல் பூரா அவன் குடும்பமே, என் சொத்து பூராமல் அவன் தான் இன்னும் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை எல்லாத்தையும் ஐயாவுங்க எனக்கு நிலசோத்து கொடுக்கணும். தன்னையும் தன்னோட குடும்பத்தையும்
சொந்த அண்ணனே மந்திரத்தால கட்டி போட்டிருக்கிறதா இவர் சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. மந்திரத்தால கட்டி போடுறதெல்லாம்னு கேட்டதும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. இதெல்லாமே மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. இவரோட பிரச்சனை தீர்றதுக்கு அங்க இருந்த பூசாரிகள் சில வழிபாடு முறைகளை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்படி வேண்டுனா நிச்சயம் ஐயனார் இவரோட பிரச்சனைகளை தீர்ப்பாருன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. இவரோட பிரச்சனை சரியாக நானும் வேண்டிக்கிட்டேன். சாயந்தரம் நடந்த பூஜையில நானும் கலந்துகிட்டேன். ஆண்கள் மட்டும்தான் உள்ள போய் சாமி கும்பிடலாம், பெண்களுக்கு அனுமதி இல்ல. இந்த புதற்குள்ளதான் ஐயனாரோட கருவறை இருக்கு. அங்க பெண்கள் போக கூடாது. அதனால நானும் மற்ற பெண்களும் வெளியே நின்னுட்டு இருந்தோம். இந்த ஐயனார போட்டோ எடுத்து வணங்கவே கூடாது. அப்படி இருக்க நாம எப்படி வீடியோ எடுக்கிறது? அதனால நாங்களும் கருவறைய ஷூட் பண்ணல. வெளியவே நின்னுட்டு பூஜை நடக்கிற சத்தங்களை மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். பூசாரி எப்படியும் வெளியே வருவாருன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சில பக்தர்கள் சேவலை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஐயனார் கோயில் அப்படின்னாலே பலி கொடுப்பாங்கன்னு தெரியும். இன்னும் அப்படி எதுவும் நடக்கலையேன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். அங்க வெளியே நின்னுட்டு இருந்த பூசாரி ஒரு சேவலை அறுத்து அங்க இருந்த சாமி சிலைக்கு காட்டிட்டு தூக்கி போட்டுட்டாரு. இந்த கோயில் இங்க இருக்கிற சுத்து வட்டார கிராமங்களுக்கு ஒரு காவல் அரண் போல இருக்குன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. மணி அடிக்கிற சத்தம் கேட்டுது. உள்ள கருவறையில பூஜை நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மனசார ஐயனார வழிபட தொடங்கினேன். வெளியே வந்த பூசாரி எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. அதாங்க விபூதி கொடுத்தாரு. இங்க விபூதிய ஐஸ்வர்யம்னு தான் சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கும் விபூதிய தலையில போட்டுட்டு நெத்தியில வச்சு விட்டாரு. நான் சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினேன். இன்னைக்கும் இவ்வளவு அமானுஷ்யங்களோட ஒரு கோயில் இருக்கிறத பார்த்தது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். பாம்பாட்டி சித்தர் குகை, வெள்ளிங்கிரி மலை ரகசியங்கள், மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.